தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 30ஆம் நாள் 14/3/2026 சனிக்கிழமை. இன்றோடு இந்த மாசி மாதம் நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் மலர்கின்றது. பங்குனி மாத பிறப்பு நாளை. இந்த மாசி மாதத்திலே நாம் சிவனுக்குரிய விரதமாகிய சிவராத்திரியை அனுஷ்டித்தோம். அம்பாளுக்குரிய விரதமாகிய மாசி மகம் விரதத்தை அனுஷ்டித்தோம். இந்த மாசி மாதம் இன்றோடு நிறைவு பெறுகின்றது. இந்த மாசி மாதத்திலே இந்த சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்ய மாட்டார்கள், கிரகப்பிரவேசம் செய்ய மாட்டார்கள், திருமணத்தை செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். அவ்வாறு என்றபொழுது பங்குனி பிறந்தவுடனே அந்த சுபகாரியங்கள் செய்வதற்கு தயாராகியிருப்போம். இப்போ பொதுவாகவே தை மாதத்தில் ஆரம்பித்து தை மாதம் பூராவும் சுபகாரியம் நடக்கும். அப்புறம் மாசி மாதத்தில் கிடையாது. பங்குனி மாதத்தில் ஆரம்பித்து பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் வரையில் சுபகாரியங்கள் தொடர்ந்து கொண்டு போகும். அவ்வாறு இந்த மாசி மாதத்தில் புரியாமல் ஒரு சில இடங்களிலே இந்த கும்பாபிஷேகத்தை, கல்யாணங்களை செய்கின்றார்கள். தவறு, அறியாமை செய்யப்படுவது. மாசி மாதத்திலே சுபகாரியங்கள் எதுவுமே செய்யப்படாது. ஆலயங்களிலே கும்பாபிஷேகம் செய்யவே கூடாது. அவ்வாறு செய்தால் அது செய்கின்றவருக்கும் செய்விக்கின்றவர்களுக்கும் ஆலய நிர்வாகர்களுக்கும் வணங்குகின்ற அடியவர்களுக்குமே அந்த தோஷங்கள் ஏற்படும். பங்குனி மாதம் கும்பாபிஷேகம் செய்யலாம், சித்திரை மாதத்தில் செய்யலாம், வைகாசியில் செய்யலாம், ஆனியில் செய்யலாம், ஆவணியில் செய்யலாம், ஐப்பசியில் செய்யலாம், கார்த்திகையில் செய்யலாம், தையில் செய்யலாம். இந்த மாசி மாதம், ஆடி மாதம், மார்கழி மாதம், புரட்டாதி மாதம் கும்பாபிஷேகமோ திருமண வைபவங்களோ கிரகப்பிரவேசங்களோ செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். இவ்வாறு தவறான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு புரிதல் வேண்டும், தெளிவு வேண்டும். தெளிவு இல்லாதவர்கள் இவ்வாறான காரியங்களை செய்து கொள்ளுவார்கள். அவ்வாறு செய்வதனாலே அதை மற்றவர்களையும் குழப்பி நாமும் குழம்பிக் கொள்வது தவறான விஷயங்கள். மாசி மாதத்திலே கும்பாபிஷேகம் பண்ணுவது பிழையான காரியம். அவ்வாறு நல்ல எண்ணம் நமக்கு வர வேண்டும். இன்றோடு இந்த மாசி மாதம் நிறைவேறது. இன்றைய தினம் இந்த மாசி நிறைவாகி பங்குனி மாதம் மலர்கின்ற பொழுது காரடையார் நோன்பு என்ற ஒரு நோன்பை நோற்றுக்கொள்வார்கள். இதை காமாட்சி விரதம் என்று சொல்வார்கள், சாவித்திரி விரதம் என்று சொல்லிக்கொள்வார்கள். ஏன்னால் இந்த சத்தியவான் சாவித்திரியினுடைய கதையிலே இந்த மாசி மாதத்தின் நிறைவு நாள் சத்தியவானுக்கு ஆயுள் முடியப் போகிறது என்று யமதர்மன் உயிரெடுக்க வருகின்ற பொழுது இந்த சாவித்திரியானவள் அந்த அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்து அந்த குங்குமத்தை நெத்தியிலே வைத்து கொண்டதினாலே யமனை நேரடியாக கண்டு மாண்ட கணவனுடைய உயிரை மீண்டும் எடுத்தவள். அதனாலே அது அந்த சாவித்திரி விரதம் என்றும் போற்றப்படுவது. இது காரடையார் நோன்பு என்று இந்த காராமணியை தாச்சியிலே போட்டு வறுத்து அரிசி மா சேர்த்து அடை தட்டி வச்சு கொள்வார்கள். அவ்வாறு இந்த சிறப்போடு கூடியதாகிய இதை காமாட்சி விரதம்
சாவித்திரி விரதம் என்றும் சிறப்பாக சொல்லப்படுகின்ற இந்த மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேருகின்ற நாளிலே செய்யப்படுகின்றதாகிய இந்த விரதம் இது பல இடங்களிலே ராத்திரி நேரங்களிலே இந்த விரத அனுஷ்டானமாக செய்து கொள்வார்கள். இன்னும் சில இடங்களிலே சாயங்கால அவர்களுடைய வழக்கம் போல செய்து கொள்ளுகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகிய இந்த காரடையார் நோன்பு என்பது இன்றைய நாளில் செய்யப்படுகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. இன்று மாசி மாதம் நிறைவு பெறுகிறது. நாளை ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் பிறக்கின்றது. பங்குனி சங்கரகாந்தி மாத பிறப்பு என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் இந்த பங்குனி மாதத்திலே வருகின்ற விரத அனுஷ்டானங்கள், பங்குனி திங்கள், அதேபோல் பங்குனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம், இவ்வாறு சிறப்புகளோடு கூடிய விரதங்களும் அனுஷ்டிக்கின்ற வகையிலே நாளை எங்களுக்கு மலர்க்கின்ற பங்குனி மாதத்தை இன்முகத்தோடு வரவேற்று இன்றைய காரடையார் நோன்பு விரத பூஜை வழிபாடுடன் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவ காலத்தின் 25ஆம் நாள். எங்கள் வாழ்விலே நாங்கள் நல்லவர்கள், உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்று விளங்குவதற்கு, அதை எடுத்து காட்டுவதற்கு நாங்கள் சில வேளைகளிலே செய்கின்ற முயற்சி என்னவென்றால் அடுத்தவர்களை தாழ்த்துவது, அடுத்தவர்களோடு எங்களை ஒப்பிட்டு அவர்களிலும் பார்க்க அல்லது அவர்களைப் போல நாங்கள் இல்லை என்று சொல்லுவதிலே பெருமிதம் கொள்ளுகின்றோம். அப்படி அடுத்தவர்களை நாங்கள் மட்டம் தட்டுகின்ற பொழுது, அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களிலும் நாங்கள் உயர்ந்தவர்கள், மதிப்புக்குரியவர்கள், நல்லவர்கள் என்று எங்களை பாராட்ட விரும்புகின்ற பொழுது கடவுளுடைய சன்னிதானத்திலே நாங்கள் தோல்வியை காணுகின்றோம். எங்களுடைய உண்மையான நிலையிலே நாங்கள் அப்படி அல்ல என்று எண்பிக்கின்றோம். அதனால் இயேசு ஒரு அழகான உவமையை சொல்லுகின்றார். ஒரு பரிசேயரும் ஒரு வரி தண்டுபவரும் இருவரும் ஆலயத்திற்கு செல்லுகின்றார்கள். பரிசேயர் இந்த ஆலயத்திற்கு முன்னால் சென்று ஆண்டவரை பார்த்து, நான் வாரத்திலே 2 முறை நோன்பு இருக்கின்றேன், நான் மன்றாடுகின்றேன், 10 1 கொடுக்கின்றேன் காணிக்கையாக, இப்படியெல்லாம் அவர் தன்னுடைய செயல்களை அடுக்கிக் கொண்டு போகின்றார். எல்லாம் நல்ல செயல்கள். ஆனால் அவருடைய மனம் மிகவும் கீழ்த்தரமான நிலையிலே இருக்கின்றது என்பதை நிரூபிப்பதற்காக அவர் சொல்லுகின்ற ஒரு பெரும் ஒப்பீடு என்னவென்றால், இந்த ஆயக்காரனைப் போல, வரிதண்டுகின்றவனைப் போல அல்லாமல் இருப்பதற்கு நான் உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று. அந்த கணமே அவர் கடவுளுடைய சன்னிதானத்திலே தோற்று போய்விட்டார். ஆனால் வரி தண்டுகின்றவராக இருக்கின்றவர் தன்னுடைய பாவ நிலையை, தன்னுடைய தாழ்நிலையை ஒப்புக்கொள்ளுகின்றவராக, ஆண்டவரே நான் பாவி, எனக்கு இரங்கும் என்று தன்னுடைய சிரம் தாழ்த்தி ஆண்டவரிடம் மன்றாடுகின்ற பொழுது இயேசு அவரை சுட்டி காட்டி, இறைவனுக்கு உகந்தவராக இருக்கின்றவர் இந்த பாவி என்று சொல்கின்றார். ஆனால் நாங்கள் பாவியாக இருக்கின்றோம் என்பதனாலே அது சரி என்று நாங்கள் நியாயப்படுத்துவதல்ல. பாவி என்று என்னுடைய உண்மையான நிலையை, என்னுடைய தாழ்நிலையை ஒப்புக்கொள்ளுகின்ற பொழுது நான் ஒரு உயர்ந்தவனாக மாறுகின்றேன் கடவுளுடைய சன்னிதானத்திலே. ஏனென்றால் நான் என்னை ஏமாற்றிக் கொள்ளவில்லை, நான் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு என்னுடைய பெருமையை நான் பறைசாற்றவில்லை.
பெரும்பாலும் எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய செயல்கள் எல்லாம் அடுத்தவர்களோடு நாங்கள் எங்களை ஒப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். ஒப்பிடுவதனாலே நாங்கள் உயர்வாக எப்பொழுதும் கருதுகின்றோம். அவர்களை பற்றி குறை கூறுகின்ற பொழுது நான் குறையில்லாமல் இருக்கின்றேன், அவருடைய வாழ்க்கையிலே அவர் முன்னேற்றம் காணவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது நான் ஏதோ முன்னேறுகின்றேன் என்ற ஒரு எண்ணம், ஒரு நினைப்பு. இப்படி நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய உரையாடல்களிலே அதிகமாக எங்களுடைய உரையாடல்களிலே நாங்கள் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு அவர்களை குறை கூறி அவர்களிலே குற்றம் கண்டுபிடித்து அவர்களை தாழ்த்துகின்றோம். அதனால் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று மற்றவர்கள் எங்களை பார்க்க முடியும் என்று நினைக்கின்றது. அது ஒரு ஏமாற்றம். நாங்களே எங்களை ஏமாற்றிக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் எங்களுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் அடுத்தவர்களை நாங்கள் பார்த்து, அதாவது எட்டி பார்க்கின்றது போல, ஒளிந்து பார்க்கின்றது போல, அடுத்தவர்களிலே குறை கூறுகின்ற, அடுத்தவர்கள் தவறிழைக்கின்றார்கள், அவர்கள் செய்வது எல்லாம் பிழை, அவர்கள் சொல்லுவது எல்லாம் பொய், இவ்வாறு நாங்கள் அவர்களை பற்றி எங்களுடைய மனங்களிலே ஏராளமான நேரத்திலே நாங்கள் இந்த மனங்களிலே சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய எண்ணங்களை ஆய்ந்து பாருங்கள். எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக எங்களுடைய வாழ்வையும் அடுத்தவருடைய வாழ்வையும் மலர வைப்பதற்காக அல்லது இறைவனை நாங்கள் போற்றி புகழுவதற்காக நினைக்கின்றோமா, அல்லது நாங்கள் அடுத்தவர்கள் மீது குற்றம் சுமத்துகின்றவர்களாக, அவர்களை பழி வாங்குகின்றவர்களாக, அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை குறைக்க வேண்டும் என்பதற்காக, எங்களிடம் இருந்து நாங்கள் ஒளிந்து கொள்வதற்காக அடுத்தவர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவ காலத்திலே நாங்கள் செய்கின்ற இந்த தவ முயற்சியின் மிக மிக முக்கியமானது என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய உடலை உறுப்பது, எங்களுடைய உணவிலே நாங்கள் எப்பொழுதும் அது கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் அல்லது தியாகம் செய்ய வேண்டும் என்பதிலும் பார்க்க அவைகளெல்லாம் நல்லது. ஆனால் எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் தூய்மையாக்க வேண்டும். எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய பேச்சும் எங்களுடைய செயல்களும் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு அடுத்தவர்களுக்கு நாங்கள் தீமை செய்யாமல், தீமை நினைக்காமல், அவர்களை பற்றிய அந்த தவறான எண்ணங்களை நாங்கள் வளர்த்து கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது அதுதான் மிக மிக உயர்ந்த நோன்பு ஆகும், தவமாகும். இப்படிப்பட்ட அந்த தூய்மையான வாழ்வை நோக்கி நாங்கள் வழிநடப்பதற்கு இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து நான் மன்றாடி நிற்கின்றேன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் நமது பெற்றோர்கள் விஷயத்திலே மிக கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் சிறுவர்களாக இருக்கின்ற நேரத்திலே நம்மை வளர்த்து ஆளாக்குவதற்காக தமது பொருளாதாரத்தை முழுமையாக அவர்கள் செலவு செய்கின்றார்கள். தமது நேரங்களை, காலங்களை கூடுதலாக அவர்கள் செலவு செய்கின்றார்கள். இதன் பின்னால் நாம் படித்து பட்டம் பெற்று உயர்ந்த பதவிகளை எல்லாம் அடைந்து கொள்கின்றோம். அந்த நேரத்திலே அவர்கள் நாம் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு வீட்டை நல்ல முறையிலே அமைத்து தருகின்றார்கள். பாதையிலே நாம் செல்லும்போது நமக்கு ஏதும் துன்பங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு அவர்கள் பாதுகாப்பு வழங்குகின்றார்கள். இப்படியெல்லாம் செய்ததுக்கு பின்னால் நாம் ஒரு நல்ல பதவிக்கு வந்து திருமணம் முடித்து பிள்ளைகளையும் பெற்றெடுத்ததற்கு பின்னால் அந்த நமது பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்து விடுகின்றார்கள். முதிய வயதை அடைந்ததற்கு பின்னால் அந்த பெற்றோர்களை நமது வீட்டுக்குள்ளே வைத்து அவர்களுக்கு உபசரிப்பதிலே, அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே நமக்கு அருவருப்பு ஏற்பட்டு விடுகின்றது. அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒரு சிலது அருவருப்பை ஏற்படுத்தினாலும் கூட நாம் அருவருப்படைய கூடாது. அப்படி ஏற்பட்டு விட்ட உடனே நமது வீட்டுக்கு பிற்காலத்திலே வந்து சேர்ந்த
நமது மனைவிமார்கள் எல்லாம் அந்த பெற்றோர்களை வீட்டிலே வைத்திருக்கக்கூடாது என கணவனை வற்புறுத்துகின்றார்கள். அதாவது அந்த மகனை பெற்றெடுத்த பெற்றோர்களை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது என பிற்காலத்திலே அந்த வீட்டிலே வந்து குடியேறிய அந்த மனைவி கணவனை அங்கே வற்புறுத்துகிறாள். இவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள், தாயென்றால் பெண்கள் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள், அதே போல தந்தை என்றால் ஆண்கள் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள் என்று வற்புறுத்துகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அதனால் இன்று முதியோர் இல்லம் என்ற ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த முதியோர் இல்லத்திலே ஒவ்வொருவரும் கொண்டு போய் போடப்படுகின்றார்கள். அதாவது தனது பிள்ளையுடைய ஒரு உயர்ந்த பதவிக்காக, அவனை டாக்டர் ஆக்குவதற்காக, அவனை ஒரு சட்டத்தரணி ஆக்குவதற்காக, அவனை ஒரு இன்ஜினியர் ஆக்குவதற்காக, இப்படி எத்தனையோ பதவிகளை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை உழைக்கக்கூடிய தகுதியுடையவனாக தனது பிள்ளையை ஆக்குவதற்காக கஷ்டப்பட்ட அந்த பெற்றோரை கை நீட்டி உணவு வாங்கி சாப்பிடக்கூடிய முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம். இது அக்கிரமத்திலும் மிகப்பெரிய அக்கிரமமாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் முதியவர்களாகிவிட்டால் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இவன் சிறு பிள்ளையாக இருக்கின்ற போது இவனுடைய மலசலத்தை கழுவி விட்டார்கள், இவனுக்கு உணவு ஊட்டி விட்டார்கள், இவனுக்கு ஆடை அணிவித்து விட்டார்கள், நோய் வந்த போது இவனை தலையிலும் கழுத்திலும் சுமந்து இவனை எடுத்து சென்று மருந்து வாங்கி கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் செய்த இந்த பிள்ளை அந்த தாயும் தந்தையும் எலும்பி நடமாடுகின்ற சக்தியுடையவர்களாக இருக்கின்ற நிலைமையிலும் கூட முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் போடுகின்ற ஒரு நிலைமைகளை நாம் இன்று பார்க்கின்றோம். அதனால் இந்த முதியோர் இல்லம் என்பது நமது பிள்ளைகளுக்கு ஒரு சாபக்கேடு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்மை பெற்ற பெற்றோர்களை நம்மோடு வைத்து அவர்களை பராமரிக்கின்ற நல்ல பண்பாடுகளை நமக்கு மத்தியிலே நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த முதியோர் இல்லம் என்ற கலாச்சாரத்துக்கு மூடு விழா போட வேண்டும் என்பதை நான் இந்த காலை பொழுதிலே உங்களை சொல்லி, உங்களது பிள்ளைகளை, உங்களது பெற்றோர்களை அன்போடு பாருங்கள், இரக்கத்தோடு பாருங்கள், புன்முறுவலோடு பாருங்கள் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.